இந்த ஃப்ரிட்ஜ் கவர் பாருங்க. என்னோட கை ஒரு பக்கம் விட்டா, அது இன்னொரு பக்கம் தெரியுது. அந்த அளவுக்கு ஓட்டையாகி ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்துச்சு. இதுல எந்த திங்ஸும் வைக்கவும் முடியல. யூஸும் ஆகல. அதனால நான் இத ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜ் மேல இருந்த கவர் எல்லாத்தையும் என் பாப்பா வந்துட்டு கிழிச்சு வச்சுட்டா. அங்கங்க அது கிழிஞ்சு போய் ரொம்ப அசிங்கமா இருந்தது. ஸோ அத ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அத ரிமூவ் பண்ணதுலயும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா கவர் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஃப்ரிட்ஜ் பார்க்க நல்லா நீட்டா இருந்தது. அதுக்கு முன்னாடி ரொம்ப அழுக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃப்ரிட்ஜோட அவுட் சைட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த கிச்சன் கிளீனர் லிக்விட் தான் யூஸ் பண்ணினேன். இதை நான் ஒரு பாஸ்ட் 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டெயின்லாம் நல்லா ரிமூவ் பண்ணுது. மெயினாக ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது இது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். இதோட லிங்க் நான் சென்ட் பண்ணுறேன். அண்ட் துடைக்கிறதுக்கு நான் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தான் துடைச்சிட்ருக்கேன். இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். 2 ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் சென்ட் பண்ணுறேன். பழசு வச்சிருந்த ஃப்ரிட்ஜ் கவர் அதே மாடலில் நான் புதுசாக மீஷோவில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட குவாலிட்டி நல்லா சூப்பராகவே இருந்தது. நான் வச்சுருந்த ஃப்ரிட்ஜ் கலருக்கு இந்த மாடல் தான் செட் ஆனிச்சு. அதனால தான் புதுசும் இதே மாதிரி ஆர்டர் பண்ணினேன். ஃபைனலாக மணி பிளான்ட் வச்சு ஒர்க் முடிச்சிட்டேன். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர்.